விலங்குகள் எதுவானாலும் நோக்கம் ஒளி பெறுவதே. என்றும் அணையா பேரொளி பெருந்துடரில் நம் அகக்கண்களை பதிய வைத்து ஒளியேற்றி மகிழ்வோம். குடும்ப நல பணிக்குழுவின் செயலர் அருட்தந்தை தாமஸ் ஜான் ஜூலியன் அவர்கள் அருள் எனும் ஒளியேற்றி நாம் ஞானம் பெற முதலாவது திரியை ஏற்றுகின்றார். கோபுரத்தின் நாயகன் எம் முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி யூஜின் அவர்கள் அன்பு என்னும் ஒளியேற்றி நாம் ஆனந்தம் பெற இரண்டாவது திரியை ஏற்றுகின்றார். குடும்ப ஆலோசகர் சிறந்த நீதி அரசராக நம் பாசமிகு பங்கு தந்தை ஒற்றுமை என்னும் ஒளியேற்றி அனைவரும் ஒன்றித்து வாழ மூன்றாவது திரியை ஏற்றுகின்றார். பிள்ளைகளுக்கெல்லாம் தாயாய் இறைப்பணியாற்றும் அருள் சகோதரி அமிர்தம் அவர்கள் இரக்கம் என்னும் ஒளியேற்றி பகிர்ந்து வாழ நான்காவது திரியை ஏற்றுகின்றார். நம்பிக்கை நட்சத்திரங்களான வாழும் நாம் இல்ல சிறார்கள் நம்பிக்கை என்னும் ஒளியேற்றி மகிழ்வுடன் வாழ ஐந்தாவது திரியை ஏற்றுகின்றார்கள். பரிந்து ஜெபிக்கும் மரியாயின் சேனையினர் பணி வாழ்வின் ஒளியேற்றி நாம் இறை அன்பில் வாழ ஆறாவது திரியை ஏற்றுகின்றார். நற்செய்தி பணிக்குழுவின் சார்பாக திருமதி ரூபி சார்லஸ் அவர்கள் அமைதியின் ஒளியேற்றி நாம் அனைவரும் நன்றி உணர்வோடு வாழ ஏழாவது திரியை ஏற்றுகின்றார்கள். வாருங்கள்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவருடன் இருப்பதாக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். மருந்து இவர், மருத்துவர் அவர் என்ற முக்கருத்தை மனதில் ஏந்தி ஆவலாய் இதன் மறைபொருளை அறிந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் நம் விழா நாயகர் தூய ஆரோக்கியநாதரின் பிரம்மாண்டமான திருக்கொடியை ஏற்றி வானுயர பறக்கவிட்ட நம் பாசமிகு குருகுலத்துடன் கூடி இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், இரு பகுதி மரியாயின் சேனையினர் மற்றும் நற்செய்தி பணிக்குழு உறுப்பினர்கள் திருவிழா வாழ்த்து கூறி பாசமாய் வரவேற்கின்றோம். மருந்து எந்த மனிதர் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், குணப்படுத்துபவர் ஒருவரே என்ற பழைய ஏற்பாட்டின் சீரா ஞான நூலில் வெளிப்படும் இயேசுவின் நிழல் புதிய ஏற்பாட்டில் மார்க்கு நற்செய்தியாளர் சீமோனின் மாமியாரை குணப்படுத்துதலில் நிஜமாகிறது. ஆம், நிழல் நிஜமாகிறது. மருந்து மட்டும் இருந்தால் போதாது, மருத்துவர் அவசியம் தேவை என்பதை உணர்த்தும் இன்றைய திரு வழிபாட்டு நிகழ்வில் பக்தியால் இணைவோம். கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே நம்முடைய பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதனுடைய திருப்பலியை ஏற்றி முதல் நாள் நவநாள் திருப்பலியை துவங்கி இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலிருந்து நம்முடைய அன்பு பிள்ளைகள், இளைஞர்கள் முன்வந்து நம்முடைய இந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாம் ஒளிபரப்பலாம் என்று சொல்லி ஒரு புதிய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் அதையும் அவர்கள் இந்த நாளிலே அவர்கள் ஓபன் செய்ய இருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பலி இப்பொழுது லைவ் ஆகிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை இப்பொழுது இங்கே திறந்து வைக்க, இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க நம்முடைய இரண்டு தந்தையர்கள் எப்பொழுதுமே நான் பிரித்து பார்த்தது கிடையாது. இருவரும் ஒரே கண்கள் என்று சொல்லுவது போல நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை தாமஸ் ஜான் ஜூலியன், நம்முடைய அன்பு தந்தை அருள் தந்தை டி யூஜின் அவர்கள், இவர்கள் இருவரும் இந்த நேரத்தில் இணைந்து இந்த யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமிற்கான இந்த நிகழ்வுகளை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து இந்த நேரத்திலே நமக்கு இதை தெரியப்படுத்துகிறார்கள் என்பதை நம்மோடு தெரிவித்துக் கொள்கிறேன். லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்கேன் இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தினுடைய தகவல் பலகைகள் கொட்டப்படும். இதை பார்த்து நீங்கள் இதை ஸ்கேன் செய்தாலே நீங்கள் உள்ள போயிடலாம். எனவே ஏற்கனவே ஒட்டி இருக்கிறது. எனவே வாழ்த்துக்களை நம்மோடு தெரியப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய இரண்டு தந்தையர்களை மீண்டும் ஒருமுறை கரவொலி எழுப்பி நம்மோடு வரவேற்போம். இன்றைய நாளிலே
இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய குடும்பங்கள் கீழாதிகாபுரம் சாந்தி தெரஸ்நாதன் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தெய்வ பக்தியில் வளரவும் முக்கடை அரியமங்கலம் தாமஸ் விக்டர் சகாய ரோசினி ஜோசப் அருண்குமார் அக்கா ஷீபா ஆல்வின் கிறிஸ்தானா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் குடும்பத்திற்கு இறையாசை வேண்டியும் மேலாதிகாபுரம் தர்மராஜ் குடும்பத்தில் மறைத்த ஜோஸ்பின் மேரி ஆண்நிலை பாட்டைக்காகவும் கொட்டப்பட்டு தனபால் அவர்களின் பிறந்த நாள் நன்றியாகவும் கோல்டன் நகர் ரிச்சர்ட் வனிதா ஆரோக்கியம் நித்யா குடும்பத்தில் மறைத்த அடைக்கல சாமி சேசுரச்சனம் அருட்தந்தை குழந்தை சாமி மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்நிலை பாட்டைக்காகவும் மேலாதிகாபுரம் பரிசுத்தராஜன் திருமுகமேரி மகன் கிறிஸ்டோபர் குடும்பத்தினர் குடும்பத்திற்கு செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கோல்டன் நகர் ஆண்ட்ரோஸ் ராஜன் லில்லி கார்மல் லிசாண்ட்ரோ ஆண்டனி ஜெப்ரி ஆண்டனி குடும்பத்தினர் இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலாதிகாபுரம் கிளாடிஸ் அந்தோனிராஜ் எஸ்தர் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் மகன் டிவின் ஞானத்தில் இறை பக்தியில் சிறந்து விளங்க வேண்டியும் அண்ணா நகர் ஜான் மெர்சி பத்மா விமல் ராஜ் ஜெயஸ்ரீ ராபின்சன் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையவும் பேத்தி ரெனிதா மேரி ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டியும் மாஜி ராணுவ காரணி 6வது திரு ஜோசப் சேவியர் அவர்களின் மனைவியும் எப்ரி ஜேம்ஸ் அவர்களின் தாயாருமான திருமதி சிலுவை மரியாள் இவர்களின் ஆண்நிலை பாட்டிலாகவும் கீழாதிகாபுரம் கேத்ரின் தம்பராஜ் ஷியாமலா குமார் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் கீழாதிகாபுரம் ஜோசப் ஆக்கியராஜ் ரோசி ஜோசப் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருநகர் அருளாந்து ரீதா ஜெனி இவர்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு தொடர்ந்து இறையாசை வேண்டியும் கோல்டன் நகர் வின்சென்ட் ஜெனி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் மறைந்த விக்டோரியா ராணி 4ஆம் ஆண்டு நினைவு நாளிலே ஆண்நிலை பாட்டைக்காகவும் கீழாதிகாபுரம் தேவ சகாயம் ரீதா இவருடைய மகன்கள் மருமகள்கள் பேரன்கள் பேத்திகள் இவர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியநாதர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் தங்கேஸ்வரி நகர் ராஜா ஸ்டெர்லின் இவர்கள் குடும்பத்திற்கு இறை ஆசிரியர் பிள்ளைகள் ரேஷ்மி மோனிசா நன்கு படிக்கவும் தெய்வ பக்தியில் வளரவும் வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரியமானவர்களை இந்த கருத்துக்களோடு இணைந்து இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை நினைத்து செபிக்கிறோம். ஆண்டவர் நம்மை இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய பாதுகாவலர் நமக்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கையோடு எழுந்து நின்று நம்முடைய குற்றக்குறைகளை நினைத்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லா இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான ஆனந்தத்துடன் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நன்மை செய்யா குற்றத்திற்காக
கொள்ளார் குற்றத்திற்காக மன்னித்தருளும் பரிந்து கொள்ளார் குற்றத்திற்காக மன்னித்தருளும் மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே. எங்களது வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் நீ அளித்தீரே. அதனால் உமது புனித பின்னக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டின் வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயல் 38 இறை வாக்கியங்கள் 1 முதல் 7
ஏனெனில் அவர் உனக்கு தேவை. நலம் பெறுதல் சில வேளைகளில் மருத்துவர் கையில் உள்ளது என கூறக்கூடிய நேரமும் உண்டு. ஏனெனில் வலி நீக்கி நலமாக்கி உயிரை காப்பாற்றும் அருளை தர வேண்டும் என அவர்களும் ஆண்டவரை மன்றாடுவார்கள். தம்மை படைத்தவர் முன்னிலையில் பாவம் செய்வோர் மருத்துவரின் கைகளில் விழட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்பியருடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறைவசனங்கள் 29 முதல் 39 முடிய. அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடிய காலை கருக்களில் இருந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்காக நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் இந்த ஆரோக்கியநாதருடைய திருக்கொடியை ஏற்றி இந்த ஆண்டின் திருவிழாவை நாம் துவக்கியிருக்கிறோம். ஆரோக்கியநாதருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வேண்டுதல்களையும் நாளில் அவரை நோக்கி நாம் வைக்கிறோம். நன்றி செலுத்துவதற்கு காரணங்கள், இன்றைய திருக்கொடி ஏற்றுகின்ற பொழுது அந்த திருக்கொடி ஏற்றுகின்ற பாடலின் முதல் பகுதியும் அந்த பாடலின் இறுதி பகுதியும் நாம் நன்றி செலுத்துவதற்கு ஒரு பொருத்தமான செய்தியாக அமைந்திருந்தது. முதல் பகுதி என்ன? அந்த பாட்டில் முதல் பகுதி மாநகராட்சி. சொல்லுங்க, நீங்க தானே பாட்டு பாட போறீங்க. மாநகராட்சி 30 மீட்டர் பக்கத்தில் இருக்கிறோம், பாதுகாக்க முதல் பகுதி. கடைசி பகுதி உலகத்துக்கெல்லாம் அவர்தான் மருத்துவர் அப்படிங்கிற கடைசி பகுதி வரும். நான் முத கேட்டதுனால யோசிச்சு நினைக்கிறேன், நீங்கள் அடிக்கடி கேட்கறதுனால வந்துட்டீங்க. ஆக நாம் இருக்கிற பகுதியில் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக நன்றியும்,
தொடர்ந்து காக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுதலையும் நாம் வைக்கின்றோம். ஆக இந்த நிலையில் இன்றைய திருப்பலியில் நாம் இறைவாக்குகளை சிந்திக்கின்றோம். குறிப்பாக இந்த 10 நாட்களும் இறைவாக்கு வித்தியாசமான சில தலைப்பின் அடிப்படையில் சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேட்கிறோம். அது மாதிரி இதுவும் 10 நாள் என்று நாம் நினைக்காமல் இதை கொஞ்சம் கேட்டு அதற்கு தகவலினுடைய வாழ்வு முறைகளை மாற்றிக்கொண்டோம் என்றால் நமக்கு நலனும் ஆசிரும் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க? 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் 5 வயதில் இருக்கிற சிறு பிள்ளைகளை விட்டு விட்டுட்டோம்னா ஒரு 120 கோடி, பெரியவர்கள் இளைஞர்கள், இளம் பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகளை சேர்த்தா ஒரு 120 கோடி இருக்கு. அதில் எத்தனை பேர் இன்ஜினியராக இருப்பாங்க சொல்லுங்க. சும்மா நீங்கள் ஒரு கதை நான் பிரிவாக கொண்டு வந்திருக்கேன். 10 கோடி பின்னாடி சட்டம் 10 கோடி இன்ஜினியர் வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஜினியர் 10 கோடி. அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் இருப்பாங்க, அங்கே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறைக்குமே நீங்கள் வந்து அதை பிரிச்சிங்கன்னா எல்லா துறையிலும் 15 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. எத்தனை மருத்துவர்கள் இருப்பாங்க சொல்லுங்க. 30 கோடி பின்னாடி வருது. 7 ஒரு தடவை 30 கோடி. அதுக்கு மேலே யாரும் சொன்ன விரும்புறீங்களா? நான் சொல்றேன் 120 கோடியும் மருத்துவர். 120 கோடியுமே மருத்துவர். கூட அடிப்படை இந்த பிள்ளை கூட வைத்தியம் சொல்லும். இந்த பிள்ளை சின்ன பிள்ளை கூட ஒரு வைத்தியம் சொல்லும். வீட்டில் ஒருத்தவங்க நம்ம படிச்சுக்கிட்டோம்னா 10 பேர் வரும், 10 பேர் 10 வைத்தியம் சொல்லுவான். வைத்தியம் சொல்லாத வாயே யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எல்லோரும் டாக்டர் தான். படிச்ச டாக்டர் படிக்காத டாக்டர் அடுத்த கதை. எல்லாரும் அனுபவத்தால் நாம் எல்லாருமே மருத்துவர்கள். அடுத்தவர்கள் படுகின்ற போது நாம் அறியாமலே நம் அனுபவத்தால் இதை செய், இதை சாப்பிடு, இப்படி இரு, அப்படி போ, இப்படி வா என்று சொல்லுகிறோம். இது முதல் தான். அதுக்கு அடுத்தது தான் ஏதோ டாக்டர் கிட்ட போயதையோ நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மருத்துவர்கள் தான். ஏனென்றால் நாம் அத்தனை பேர் உணவை நாடி இருக்கிறோம், உணவை சமைத்து கொடுக்கிறோம். எனவே எப்படி உணவை நாடுவது, உணவை எப்படி சமைத்து கொடுப்பது, அந்த உணவினால் நமக்கு வரும் நலன் என்ன என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறதுனால நாம் எல்லோருமே மருத்துவர்கள் தான். அது 140 கோடி இந்தியாவில் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு 500 கோடி இருந்தால் 500 கோடி பேரும் மருத்துவர்கள். ஏன்னா மருத்துவம் என்பது ஒரு தாராளமான ஒரு செய்தி. அதை நீட்டுன்னு போட்டு குடிக்கிட்டாங்க, நீட்டுன்னு போட்டு குடிக்கிட்டாங்க. அப்புறம் அதுதான் பிரச்சனையா இன்றைக்கு நம் தந்தை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா மருந்து இவர் மருத்துவர் அவர் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். ஔவையாருடைய பாடல்கள் தெரியுமா? ஆரம்பம் செய்யப்படுவது அது மாதிரி 2 வகையில் கொடுத்திருக்கிறார். 6 வந்து சின்னம் அது மாதிரி 2 வகையில் கொடுத்திருக்கிறார். மருந்து இவர் மருத்துவர் அவர் என்று அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய விவிலியத்தில் அதற்காக எடுத்த பகுதி என்பது சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அருட்சகோதரி அவர்கள் வாசித்தார்கள். மருத்துவர் என்று ஒரு தலைப்பு போட்டு அது 38வது அதிகாரத்துல 1லிருந்து கிட்டத்தட்ட 15 வரையில இருக்கு. நம்முடையுமே அவர் வாசித்தார். ஆனால் இந்த மருத்துவர் என்ற இந்த பகுதி சீராக் அகமதுல எங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுகிறது. அதனுடைய முன்பகுதியில் என்ன இருக்கிறது அப்படின்னா இந்த மருத்துவர் 38 வச்சிருக்க பட்டுங்க பாடம் எடுக்கிறதுன்னு நினைச்சுக்கூடாது. 38வது அதிகாரம் மருத்துவரை பற்றி இருக்கிறது. அதன் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா உணவில் கட்டுப்பாடு என்று இருக்கிறது. இதுல கட்டுப்பாடு உணவில் கட்டுப்பாடு என்று இருக்கிறது. அந்த உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா யார்கிட்ட போகணும்? மருத்துவரை போகணும். மருத்துவரை கைவிட்டு அதுக்கு அடுத்து வருகிறது இறந்தோருக்காக துயரம் கொண்டாடுதல். இறந்தோருக்காக துயரம் நான் போய் சொல்லலாம். இந்த லைன் அப்படி வந்துகிட்டே இருக்கேன். அப்போ மருத்துவம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறதுனா உணவு கட்டுப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் இறப்பவருக்கு முன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா தப்பா? ஆக மருந்து மருத்துவர் என்பதெல்லாம் எப்ப தேவைப்படும்னா யாருக்கு வாயடக்கமோ நாவடக்கமோ இல்லையோ அவர்களுக்கு தேவைப்படும். வாயடக்கமோ நாவடக்கமோ இருந்தால் மருத்துவரோ மருந்தோ தேவைப்படாது. புரியுதா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. வாயடக்கமும் நாவடக்கம் இருந்தா
மருத்துவர் நமக்கு தேவையில்லை. நாவடக்கமும் வாயடக்கமும் இல்லை என்றால் மருந்து தேவை, மருத்துவர் தேவை. அவரை கைவிட்டால் நாம் மௌத்தாயிரும் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசகம். இது மனசுல வச்சுக்கணும். இது சீராக் ஆகமத்தில் மட்டும் சொல்லப்படவில்லை, நம் இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறார். வாசிக்கிறேன் கவனிங்க. சீராக் ஆகமத்தில் நீ உண்பவற்றின் மீது மிகுந்த ஆவல் கொள்ளாதே, நீ உண்பவற்றின் மீது மிகுந்த ஆர்வம் கொள்ளாதே, மிகுதியால் உண்பதால் நோய் உண்டாகிறது, பேருந்தி குமட்டலை கொடுக்கிறது, பேருந்தியால் பலர் மாழ்ந்தனர், அளவோடு உண்பவர் நெடுநாள் வாழ்வர். நெடுநாள் வாழ்வதற்கு சூத்திரம் என்ன? அளவறிந்து உண்ண வேண்டும். இதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா, விவிலியமும் வள்ளுவமும் ஒத்து போகிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று அப்படிங்கிறார். நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று மிகினும் குறையினும் நோய் செய்யும். சோத்தை நிறைய சாப்பிட்டா நோய் வரும், சாப்பிடாம இருந்தாலும் நோய் வரும். மிகுந்தும் அதிகமாக சாப்பிட்டா, குறைவா சாப்பிட்டா நோய் வரும். யார் சொன்னாங்க? சான்றோர் சொன்னாங்க. எதை வைத்து? மூன்றை வைத்து. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறோம், நான் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே டாக்டர்கிட்ட போறோம். சக்கரை இருக்கா? இல்ல. பிரஷர் இருக்கா? இல்ல. பிளட் என்ன குரூப்? நான் போன ஆஸ்பத்திரி, தெரிஞ்ச ஆஸ்பத்திரி விட்டாங்க. இது வேற ஆஸ்பத்திரி நான் போயிருந்தேன்னா உடனே சர்க்கரை, உடனே பிரஷர், உடனே பிளட் அப்படின்னு என்னென்ன இருக்கும் அமுத்தம் கீழே வந்து இன்னும் காய வச்சுங்க, காய வைப்போம். அதை வச்சு ஒரு தொப்பி முறை தெரிவிப்போம். எடுத்து பில்லு கிட்ட எடுத்துட்டு 49,500 ரூபா. அடுத்த நாள் காலையில் இன்சார்ஜ். இன்னைக்கு அதான் நடந்துச்சு. மருத்துவர்கிட்ட தயவு செய்து போகிறாங்க. அதுக்குன்னே கடை போட்டு நிறைய பேர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. நீ இதுக்குன்னு நான் நிறைய ஆஸ்பத்திரியும் ஹோட்டல்ஸ் நிறைய பெருகிடுச்சு. இங்க திங்க வேண்டியதை வைத்தியம் பார்க்கணும், இங்க திங்க வேண்டியதை வைத்தியம் பார்க்கணும். வீட்டில் இருக்கிறவங்க சமைக்கிறது சோம்பேறித்தனம் ஆகிட்டு, நிறைய பேர் சோம்பேறித்தனம் ஆகிட்டு. இப்போ டயல் பண்ணாதான் வந்துகிட்டு இருக்க, ஏதாச்சும் திங்க வேண்டியது ஆஸ்பத்திரி போகிறது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மிகினும் குறையினும் வள்ளுவர் இந்த குறளை சொல்லுகிறார். இதை மட்டுமல்ல 10 திருக்குறளை சொல்லுகிறார். எந்த அதிகாரத்தில் சொல்லுகிறாருன்னா மருந்துங்கிற அதிகாரத்தில் தான் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் சொல்றாரு, மருந்து என்கிற அதிகாரத்தில் 10 திருக்குறளை சொல்லுகிறார். அது கிட்டத்தட்ட 6-7 திருக்குறள்கள் உணவு கட்டுப்பாட்டை பற்றி தான் பேசுகிறார். எதை கட்டுப்பாடு? உணவு கட்டுப்பாட்டை பற்றி பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அப்படியே ஒரு நோய் வந்தால் அந்த நோயை எப்படி தீர்க்கிறதுங்கிற வழிமுறைகளை சொல்லுகிறார். இன்னைக்கு டாக்டர் படிச்சவங்க போய் 10 குறளை கேளுங்க, தெரியவே தெரியாது. இந்த 10 திருக்குறளை படித்தவன் இன்றைக்கு பாதி டாக்டர்ல முழு டாக்டர். இந்த 10 திருக்குறள் தான் அன்னைக்கு டாக்டர் படிக்கிறாங்க. நம்ம சாமி டாக்டர் தான். ஆனா இவர் வந்து என்ன டாக்டர் இல்ல, முனைவர். ஒரு முனைவர் குறிப்பிட்ட பாடத்துல அவர் நிபுணத்துவம் பெற்றவர். ஒரு ஊசியம் போடக்கூடிய மாத்திரை கொடுக்கணும். நீங்க டாக்டர் வந்துடாதீங்க. ஆனா அது மெடிசின் படிக்கிறார். நீ மெடிசின் படிக்கிற டாக்டர்ல யாரா இருந்தாலும் சரி இந்த 10 திருக்குறளை படிக்கிறது தெரியாது. ஆனால் ஒரு பாடத்திட்டம் முழுவதும் இந்த 10 திருக்குறள்களை மையப்படுத்தியது தான். அதுதான் நம்ம உணர வேண்டும். அது அந்த செல்வம் நம்மகிட்ட இருக்கிறது. மிகினும் குறையினும் சொன்னப்ப 3 சொன்னார். அந்த 3 என்ன அப்படின்னா பித்தம், வாதம், கபம். என்னது? பித்தம், வாதம், கபம். இது 3 தான் முக்கியமானது. கொல்லிமலையிலிருந்து வைத்தியர்கள் வருவாங்க. நாடி பிடிச்சு பார்க்கறது கொல்லிமலையிலிருந்து வைத்தியர்கள். பெரியவங்க இதை வந்து பாருங்க, கொல்லிமலையிலிருந்து வந்து இறங்குவாங்க. அந்த தலப்பா கட்டி வேஸ்ட் கேட்டு வந்து பப்பளிக்கு இறங்கி வந்து நான் வைத்தியம் பார்க்குறேன். நம்ம கொடுத்தோம்னா அப்படி பிடிச்சிட்டு பித்தம் வருவதற்கு, வாதம் வருவதற்கு, கபம் வருவதற்கு பார்த்துட்டு நமக்கு என்ன செய்வோம்? வைத்தியம் சொல்லுவோம். மாத்திரை மருந்து மூலிகை மாத்திரை நம்ம கொடுத்துருப்போமா நமக்கு நல்லாயிடும். அது ஒரு காலத்தில் நடந்தது. பித்தமா இது 3மே நம் உடம்பில் இருக்கிறது. இது கூடுகின்ற பொழுதும் குறைகின்ற பொழுதும் நமக்கு நோய்கள் வருகின்றன. இதை நம் சமநிலையில் வைக்கின்ற பொழுது நோய்கள் இல்லை என்பதைத்தான் அந்த முதல் திருக்குறள் நமக்கு காட்டுகிறது. அடுத்தது முக்கியமான திருக்குறள், மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு, யாக்கை என்றால் உடல். உடலுக்கு என்ன வேண்டாம்? மருந்து வேண்டாம். அருந்தியது
அருந்தியது அற்றது போற்றி சிரிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச பிற்பாடு சாப்பிட்டான். சாப்பிட்டது செரிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச பிற்பாடு நீ சாப்பிட்டீங்கன்னா உன் உடம்புக்கு என்ன வேணாம்? மருந்தே வேண்டாம். நீ எத்தனை பேர் அப்படி சாப்பிடுறோம்? 7 மணி ஆனா இட்லி வந்துடணும், 10 மணி ஆனா ஒரு டீ ஒரு வடை வந்துடணும், 10 மணி ஆனா ஒரு சாப்பாடு வந்துடணும், 4 மணி ஆனா ஒரு டீயும் காப்பியும் ஒரு ஏதோ ஒரு மிச்சரோட வந்துடணும், 7-8 மணிக்கு அடுத்து வந்துடணும் சப்பாத்தி கூட்டிட்டு வந்துடணும். அப்ப இப்படி சாப்பிட்டோம்னா பசிக்குதா பசிக்கலையா அது நமக்கு தெரியாம நம்ம சாப்பிட்டோம்னா என்ன வரும்? நோய் வரும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்றி உணி என்று சொல்லுகிறார். அற்றது அப்படிங்கிறதே 3 நாளுக்கு கொண்டு வர. எப்பெல்லாம் உனக்கு பசி எடுக்கிறதோ அப்ப மட்டும் நீ சாப்பிடு, உனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். ஆக இந்த நிலையில் தான் இன்னொரு சொல்றாங்க, காலையில் இஞ்சி சொல்லுங்க, கடும் பகலில் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் விழுத்தலும் பாலனாமே. விழுத்தலும் பாலனாமே. விழுத்தல் என்பது வயதானவர்கள், விழுத்தல் என்பது வயதானவர்கள், தாத்தா பாட்டி அந்த லெவலில் வச்சுக்கீங்க. விழுத்தலும் பாலனாமே யாரு? பாலகன், பாலன். அப்ப பாருங்க, காலையில இஞ்சி குடிக்க கரைச்ச அதை ஜூஸ் குடிக்கணும், சுக்கு கடும்பகலில், மாலையில் கடுக்காய், 1 மண்டலம் 44 சட்டை சாப்பிட்டா வயதானவர்கள் கூட எப்படி ஆயிருப்பாங்களா? பாலனா ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல போட்டு நம்ம இடையில போட்டு. இன்னொன்னு சொல்லுவோம், பகை வீட்டுக்கு போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும் 10 மிளகோடு போ. எத்தனை மிளகோடு போ? 10 மிளகோடு போ. அவன் நஞ்சியே உனக்கு கொடுத்தாலும் அதை குடி, அதுக்கு பின்னாடி 10 மிளகு போடு, நஞ்சு முடிஞ்சிடும். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எதனால் என்றால், நாம் நம் உணவை மட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டால், இந்த வயிற்றை சரியான முறை வைத்துக் கொண்டால் நமக்கு நிச்சயமாக நோய் இருக்காது. நோய் இல்லை என்றால் மருந்து இருக்காது. மருந்து இல்லை என்றால் மருத்துவரும் இருக்க மாட்டார்கள். உணவே நமக்கு மருந்து. அதுதான் நம் வாழ்வு முறை, இயற்கையான வாழ்வு முறை. நாம் சாப்பிடுகிற உணவுல அந்த மருந்துகள் இருக்கிற, இயற்கை இருக்கிறது, மூலிகை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அது மருந்தாக இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் போய் அஞ்சரை பட்டியா ஒரு பெட்டி சொல்லுவீங்க, என்ன பட்டியா? அந்த இருக்கும், ஒரு 30-10 கப் டப்பாவாக இருக்கும், அதுக்குள்ள எல்லாமே கிடக்கும். அது எல்லாமே மருந்து. அதை நாம் உணவாக உட்கொள்ளுகிறோம். அதனால நமக்கு நோயே வராது. இதுதான் வள்ளுவம் நமக்கு சொல்லுவதாக இருக்கிறது. பிறகு சாப்பாடை பத்தி, எத்தனை வேலை சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு? 3 வேலை, 3 வேலை. ஓகே, நம்ம இலக்கியம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. 1 வேளை சாப்பிடுறவன் யோகி, 1 வேளை சாப்பிடுறவன் யோகி, 2 வேளை சாப்பிடுறவன் போகி, உல்லாசம். அது 2 வேளை சாப்பிடுறது பெரிய உல்லாசம், போகி. 3 வேளை சாப்பிடுறவன் ரோகி. சொல்லுங்க, ரோகின்னா வியாதிகள், நோயாளி. 3 வேளை சாப்பிடுறவனா யாரு? நோயாளி. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான். 1 வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா யோகி. ஆனால் நாம் இலக்கியம் சொல்லுகிறது, காலையும் மாலையும் உணவு சாப்பிட நல்லா இருக்கும். இதுதான் இந்த உணவினுடைய பழக்க முறைகள். இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கிறது. ஆக நோய் இல்லாம நாம் வாழ்வதற்கு உடம்பை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று அறிந்து கொள்கிற போது நம் உயிர் ஓம்பப்படுகிறது. ஔவையார் அந்த வயிற்றோடு அவருக்கு போராடினார். ஔவையார் எதோட போராடினார்? வயிற்றோடு போராடினார். இங்க இருக்கிற நாமும் வயிற்றோடு தான் பிள்ளைகளோட போராடலாம் பெருசு கிடையாது. வயிற்றோட இப்ப போன உடனே என்ன சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, வீட்டுக்காரருக்கு என்ன கொடுக்கறது, எது உங்களுக்கு போராட்டம். விடிஞ்ச உடனே என்ன செஞ்சு கொடுக்கறது, என்னத்தை கட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, அடுத்த போராட்டம். மதியம் என்ன செய்யறது, ஒரு நாளைக்கு இப்படி யோசிச்சு போட, ஒரு நாளைக்கு சளிச்சு போய் குழப்பி போய் சேர்த்தாப்போ அப்படின்னு அது ஒரு இப்படிதான் இருக்கு நம்ம வாழ்க்கை. ஆனா வள்ளுவர் அந்த ஔவையார் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வயிற்றை பார்த்து சொல்லுகிறார், அவர் பெரிய தொல்லை, ஔவையார் பெரிய தொலை இந்த வயிறு தான், நமக்கும் அந்த வயிறு தான் பெரிய தொலை. அவர் சொல்லுகிறார், 1 நாள் உணவை ஒளி என்றால் ஒளியான், 1 நாள் உணவை ஒளி என்றால் ஒளியான், 2 நாள் உணவை ஏழ் என்றால் ஏழாய், 1 நாளும் என்னோடு என்னுடைய என்னோடு வழியை அறியார், என் வயிற்றே உன்னோடு வாழ்வது அறிவு அப்படிங்கிறார். அதாவது 1 நாள் சாப்பிடு,
அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறார். 2 நாள் சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கனாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து நான் படுற கஷ்டம் இருக்கே, அந்த கஷ்டத்தை சொல்லி மாறாது, வயலே உன்னோடு வாழ்வது பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் ஒரு முக்கியமான இன்றைக்கு வயல். இந்த பசி என்பது தீ மாதிரி. அந்த பசி தீயை சரியாக அடக்குகிற போது அது நிச்சயமாக நமக்கு பயன் கொடுக்கிறது. ஒவ்வாமை உள்ள உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது என்பதும் இன்றைக்கு சொல்லப்படுகிற கருத்தாக இருக்கிறது. ஆக மருத்துவம் என்பது ஒரு 10% தான் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 90% என்பது நமது உணவு பழக்க வழக்கங்களினால் நம் உடலை நாம் சரி செய்ய வேண்டும். விவிலியம் சொல்லுகிறது, உண்பது நம்மை அசுத்தப்படுத்தாது. இயேசு ஒரு இடத்தில் சொல்லுகிறார், உள்ளத்திலிருந்து வருவது நம்மை அசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். இது மனதை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு அவர் சொல்லுகிற ஒரு முறை. நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு சொல்லுகிற முறை. அதே நேரத்தில் உண்பதும் முறையாக இருக்க வேண்டும். நம் உள்ளத்திலிருந்து நாம் உழைப்பதும் முறையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் ஒன்றாக இருந்தால் நம் உள்ளத்து தூய்மையோடும் உடல் நலத்தோடும் நாம் இருப்போம் என்பதுதான் இன்றைய செய்தி. நம் உள்ளத்துக்கு போறது என்ன செய்கிறது என்றால் ஒவ்வாமை, அலர்ஜி, கொதித்து வராதது நம் உடலுக்கு ஒரு சில விளைவுகளை தருகிறது. எனவே உடல் நோய் வருகிறது. உள்ளத்திலிருந்து வருவது என்னவென்றால் நமக்கு தெரியும், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் வருகிற போது அது நம்மையும் கெடுக்கிறது, அடுத்து இருப்பவரையும் கெடுக்கிறது. ஆக நாம் வாழ்வதற்கு மருந்தாக, உள்ளத்துக்கு மருந்தாக, உடலுக்கு மருந்தாக இறைவன் இருக்கிறார். உள்ளத்துக்கு மருத்துவராக, உடலுக்கு மருத்துவராக இறைவன் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இன்றைய இந்த மருத்துவர் என்கிற பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, உனக்கு நோய் வருகிற போது நீ ஆண்டவரை நாடு. நீ உனக்கு நோய் வருகிற போது நீ ஆண்டவரை நாடு, அவர் பார்த்துக் கொள்வார். அதற்கு பிறகு நீ நலம் பெறுவதற்கு மருத்துவரை நாடு, வழி நீக்கி அவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக நாம் இறைவனையும் நாட வேண்டும், தேவைப்படுகிற பட்சத்தில் மருத்துவர்களை நாட வேண்டும். இந்த மருத்துவர்கள் முறையானவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம் எண்ணம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பற்றை, இந்த எண்ணங்களோடு மருத்துவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த நோயை நாம் தீர்க்க முடியும். ஆக இந்த ஒரு நிலையையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். கண்ணதாசன் சொன்னார், என்ன சொல்ற, ராத்திரி படுக்கும் போது ஒரு சிக்கல் இருக்கக்கூடாது, காலையில் எந்திரிக்கும் போது ஒரு சிக்கல் இருக்கக்கூடாது. அவங்க 2 சிக்கல் சொன்னார். மனிதருக்கு 2 சிக்கல். ராத்திரி படுக்கும் போது என்ன சிக்கல் இருக்கக்கூடாது? மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. மனச்சிக்கல் இருந்தா தூக்கமே வராது, பிறண்டு படுக்கும், குழம்புவோம், வருவோம், காலம் எந்திரிப்போம், பேயா இருந்தது மாதிரி பலம் வரும். அதான் அப்ப அவர் சொன்னார், ராத்திரி படுக்கும் போது எனக்கு என்ன இருக்கக்கூடாது? மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. யாரோ வருத்தமாக வேதனை, சண்டை சச்சரவு, கலட்டா ஏதாவது ராசி ஆயிடும், சமாதானம் ஆயிடும், அதுக்கப்புறம் போய் நிம்மதியா படம் முடிச்சு போச்சு. இதுதான் குறிப்பா குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருடைய காலையில் சாயந்தரம் வரையிலும் முன்னப்பட நடந்து கிட்டது எல்லாம் இருக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கும். அதெல்லாம் நீ கடந்துட்டு மன்னிச்சுட்டு நீ போய் படுத்தினா வான சுத்தமாக இருக்கு, நல்ல நித்திரை, நல்ல தூக்கம் வரும், காலத்துக்கு வேலைக்கு போயிடலாம். இது முடிஞ்சிருச்சு. பகல் எந்திரிக்கும் என்ன இருக்கக்கூடாது? அந்த சிக்கல் இருக்கக்கூடாது. அந்த சிக்கல் இருந்துச்சுன்னா பகல் முடிச்சு உனக்கு வர்றப்ப எல்லாமே அதே நினைப்பாதான் புரிஞ்சிருப்பீங்க, அதே நினைப்பாதான். அதனால கண்ணதாசன் உலகாக இருந்தாங்க. பகல்ல என்ன இருக்கக்கூடாது? அந்த சிக்கல் இருக்கக்கூடாது. ராத்திரி மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. எதை பற்றி சொல்றோம் அதை பற்றி சொல்லலாம் இருக்கக்கூடாது. ஆக இந்த 2ம் எல்லா நிலையை நாம் உடல் நம்பப்படும். மனச்சிக்கல் தான் நம்ம ஆண்டவர் சொன்னார், உள்ளிருந்து வெளிவந்து மனதை இட்டுமைப்படும், அசுத்தப்படுத்துகிறது. இந்த சிக்கலுக்குள்ள போறதா அது ஒரு இடத்துக்கு போய் அது போயிடும், அதற்குரிய முறை. ஆக இந்த நிலையை நீங்கள் பாதுகாக்கிறது நிச்சயமாக மருந்தும் மருத்துவராகவும் நம் ஆண்டவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய கூற்றுகள், அவர் நமக்கு போதித்தவைகள் நற்செய்தி சொல்லுகிறது. சுகம் கொடுக்கிறவராக, பேய்களை ஓட்டுவராக, பாவம் மன்னிப்பவராக, அவரை நாடி வந்து அத்துணை பேருக்கு நலம் கொடுப்பவராக இருந்தார். இயேசு போதித்தார் என்று சொல்லுகிறார்கள். மனைப்பொழிவு இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. பெரிய போதனை கிடையாது. பார்க்கிற இடங்களில் எல்லாம் மக்கள் நலம் பெற்று இருக்கிறார்கள். அவர் நலம் கொடுத்தார். பெரிய மருத்துவராக நலம் கொடுத்தார். தன்னுடைய வார்த்தையால், தன்னுடைய சொல்லால், செயல்களால். குறிப்பாக அங்கு இருந்த ஒரு சில தன்மைகளை வைத்து ஒருத்தர் குருடனாக இருந்தார். அவர் என்ன செய்தார் சொல்லுங்க. ஒருத்தர் குருடனாக இருந்தார். அவன் என்ன செய்தார்? ஒரு களிமண் எடுத்தார், எச்சு துப்புனாரு, கலைச்சாரு, கண்ணில் வச்சாரு, அப்படின்னாரு.
போய் அந்த குளத்துல கழுவுனேன். அவன் ஏற்கனவே கண்ணு தெரியாதவன், இதுல வேற மண்ணை எடுத்து வச்சு தூக்கி குழச்சி இதில் வச்சு நீ போய் கழுவுனாக்கா ஏற்கனவே கண்ணு தெரியல. இது மேல இன்னொரு வச்சோம்னா எங்களுக்கு கண்ணு தெரியும். அது அவன் கழுவுனா அவனுக்கு என்ன வந்தது? பார்வை பார்த்தா. அப்ப அது மாதிரி என்னென்ன அருகில் இருக்கக்கூடிய காரியங்களை வைத்து அது வைத்தியம் பார்த்தாங்க. பெரிய கண்ணாஸ்பத்திரிகள்லாம் கூட்டிட்டு சாமியார் கண்ணாஸ்பத்திரி கூட்டிட்டு இது மாதிரி இயற்கை வைத்தியங்கள் நிறைய இருக்கிறது. பாட்டி வைத்தியங்கள் என்று சொல்லப்படுற வைத்தியங்கள் இருக்கிறது. அதனுடைய மகத்துவமே தனி. இன்றைக்கு அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன, ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. நவீன மருத்துவங்கள் வந்திருக்கின்றன. பணத்தையே மையமாக வைத்த மருத்துவங்கள் இருக்கிறது. நம் உயிர் மீதோ உடம்பு மீதோ அக்கறையற்ற மருத்துவங்கள் இருக்கின்றன. அதற்குள் நாம் செல்லாது. அதற்கு மாறாக உணவு கட்டுப்பாட்டோடு உணவை முறையாக எடுப்பதன் வழியாக வீட்டில் சமைத்த உணவுகளை உண்பதன் வழியாக நோயை தடுத்து நோய் வராது நம்மை காத்து மருத்துவத்துக்கு அதிக செலவு செய்யாது நம் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த இதுதான் வழி. இதை இருக்கக்கூடிய மகளிர் உணர வேண்டும். மகளிருக்கு துணை இருக்கிற அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க உணர வேண்டும். நீங்கெல்லாம் முடிவுபடுத்தினா ஹோட்டலெல்லாம் மூடிடுவாங்க. நீ முடிவெடுத்தாதான் நீ ஹோட்டலை திறந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நோய்கள் வருகின்றன. எனவே வீட்டில் நீங்கள் சமைத்து சுத்தமாக சமைத்து அதை நீங்கள் உண்கிற பட்சத்தில் மருந்தும் நானே மருத்துவர் கையை காட்டி நான் உட்கார்ந்து தேவையில்லையே. மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்கிற மனநிலையை நீங்கள் உருவாக்குகின்ற போது அதுதான் இறை ஆசீர்வாதமாக. இன்றைய மனநிலையோடு இன்றைய வழிபாட்டுக்கு வருவோம். கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் படுவதற்காக இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மருந்து இவர், மருத்துவர் அவர் என்கிற அந்த செய்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய புனிதரை கூட குறிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இறைவாக்கு எங்களுக்கு சொல்லுகிறது, எங்களுடைய உணவில் நாங்கள் கட்டுப்பாடு வைக்கிற பொழுது, உணவை குறைவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிற போது, பசித்து நாங்கள் உண்கிற போது, எங்களுக்கு ஒவ்வொரு உணவுகளை ஏற்காத போது, அதன் மீது ஒரு நாட்டம் அதிகமாக வைக்காத போது, பசிக்கு ஏற்ப நாங்கள் உண்கிற போது, போஜன பிரியம் என்று சொல்லுகிறார்கள், அந்த அளவுக்கு நாங்கள் அதை பிரியம் வைக்காத போது நிச்சயமாக எங்கள் உடல் நலன் காக்கப்படுகிறது. எங்கள் உடல் நலன் காக்கப்படுகிற போது அந்த உடல் நலமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக. எங்கள் உடல் தான் எங்களுக்கு அஸ்திவாரம். சுவர் என்றால் தான் சுத்திரம் எழுத முடியும். எங்கள் உடல் நலம் காக்கின்ற பொழுது இந்த உடல் ஓம்புகிற இந்த ஆன்மா, இந்த உடல் ஓம்புகிற உள்ளம், இந்த உடல் ஓம்புகிற அறிவாற்றல் என்பது எங்களுக்கு உறுதியாகவே வருகிறது. உடல் ஓம்புகிற ஆன்மாவின் செயல்பாடுகளும் உள்ளத்து செயல்பாடுகளும் அறிவாற்றலும் உடலிலிருந்து புறப்படக்கூடியவர்களாக புறப்படக்கூடியவைகளாக இருக்கிறது. எனவே உடலை ஓம்புவது என்பது எங்களுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. எனவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு உடலை ஓம்பியவர்களாக வந்திருந்தாலும் இதோ ஆயிரக்கணக்கான நோய்களோடு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு குணம் வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். நோய்கள் அந்த காலத்திலே பேய்களாகவே கருதப்பட்டன. இதைதான் இயேசு சென்றடங்கெல்லாம் பேய்களை ஓட்டினார் என்று சொல்லுகிற போது நோய்களை ஓட்டினார் என்பதாகவே அது அமைந்திருக்க வேண்டும். ஆனால் பேய்கள் என்பது அன்றைக்கு இருந்த ஒரு அறிவு ஆக இருந்தது. எனவே பேய்கள் ஓடின, நோய்கள் ஓடின, பாவங்கள் விலகின. இப்படியாகவே நாம் விவிலியத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு இங்கு நாம் வந்திருக்கிறோம். எங்களுடைய உணவில் நாங்கள் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வர, மனதளவில் தூய்மையாக நாங்கள் சிந்திக்க, தூய்மையான எண்ணங்களை பெற, மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில கசப்புணர்வுகள் இருந்தாலும் அன்றைக்கு அவைகளை கடைந்தெறியக்கூடிய நன்மனதைகள் இருந்தாலும் உடலும் மனமும் சேருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் முழு நலனை பெறுகிறோம், பரிபூர்ண நலனை பெறுகிறோம். அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்களுடைய சோம்பேறித்தனங்களாலும் நவீன விஞ்ஞான வளர்ச்சியினாலும் நுகர்வு கலாச்சாரத்தினாலும் இன்றைக்கு பல்வேறு உணவுகளுக்கு நாங்கள் அடிமைகளாகி அந்த உணவுகள் எல்லாம் எங்களுக்கு பலவிதமான நோய்களை உடனே தரவில்லை என்றாலும் வரும் காலங்களிலே விரைவில் தந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாங்கள் எங்கள் உடலை காத்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும், அந்த அறிவை தாரும். சோம்பேறித்தனங்களாக எங்கள் வீடுகளில் அமர்ந்து கொண்டு நாங்கள் அங்கங்கே இருக்கிற உணவுகளை எல்லாம் வரவழைத்து உண்ணாது நோயை நாங்கள் வரவழைக்கிற காசை கொடுத்து வரவழைக்கிறோம். அப்படி இல்லாத மாறாக நாங்களே ஒரு முயற்சி எடுத்து பொதுமையாக நிதானமாக எம் பிள்ளைகளுக்கு எம் குடும்பத்தாருக்கு நான் செய்கிறேன் அந்த உள்ளத்து ஆர்வத்தோடு உணர்வோடு அன்போடு சமைத்து நாங்கள் அதை உண்டு தூய்மையோடு எங்கள் உடலை பேணி பாதுகாக்க, அதை நிமித்தம் அதற்குள் உள்ள உள்ளத்தை காக்க, உயிரை காக்க, ஆன்மாவை காக்க எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தார். நோய் வந்ததற்கு புலம்புவதை விட வருவன் காப்பதை நல்லது என்று அறிந்து வருவதற்கு எங்களை காத்துக்கொள்ள, அதன் நிமித்தம் எங்களுடைய பொருளாதார சுமைகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள எங்களை ஆற்றுப்படுத்தும். இப்படி கேட்கின்ற செய்திகள் எல்லாம் ஆண்டவரே நல்லதாக தெரியலாம், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராததாக இருக்கும் என்று மனநிலை ஓட்டி ஓடலாம். இன்றிலிருந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக
20 வருடங்களுக்கு முன்பாக 30 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டார்கள் அதிகம், எந்த மருத்துவமனைக்கு அதிகம் சென்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய காலங்கள் மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறி இருக்கிறது, எங்களுடைய நடைமுறை பாவனைகள் மாறி இருக்கிறது. எனவேதான் நோய்களும் பேய்களும் அதிகரித்து இருக்கிறது. நாங்கள் துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறோம், குடும்ப பொருளாதார மோதல்களில் குழப்புகிறோம். இப்படியே எங்கள் வாழ்முறை அமைத்துக் கொண்டிருப்பதற்கு நாங்களே காரணமாக அமைந்திருக்கிறோம். அதற்காக வருகிறோம். 30 வருடங்களுக்கு முன்பாக 50 வருடங்களுக்கு நிலையில் வர வேண்டும் என்பது பழமை அல்ல. அன்றைக்கு இருந்த அந்த செழுமை காக்கப்படவில்லை, அன்றைக்கு இருந்த வளம் காக்கப்படவில்லை, அது அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளத்தை நாங்கள் மீண்டும் மீட்டெடுக்கிறோம் என்ற பெருமை இங்கு இருக்கிற 10 பேருக்கு கிடைப்பதால் அந்த பெருமையினால் அந்த வளமை பெருமை காக்கப்படும். அந்த பெருவளமையின் பெருமை நாங்கள் காக்கின்ற பொழுது எங்கள் சமூகம் சிறுக சிறுக காக்கப்படும். மீண்டும் அந்த பழமையை பெருமையை நாங்கள் கொண்டவர்களாக எங்கள் உடலை காத்துக்கொள்ள உயிரை ஓபக்கூடிய அந்த பக்குவத்தை நாங்கள் பெறுவோம் என்கிற அந்த உள்ளத்து உறுதிப்பாட்டை இன்றைய வழிபாடு இங்கு வந்திருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு, குறிப்பாக கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களுக்கு நிச்சயமாக தர வேண்டும் என்று ஆண்டவரை உண்மை மன்றாடுகிறோம். இது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. ஏதாவது வாசிக்கிறோம், வசனங்களை எல்லாம் வாசிக்கிறோம், கடந்து செல்கிறோம். இது கடந்து செல்லக்கூடிய ஒன்றல்ல, மாறாக கருத்தாய் எங்கள் உள்ளத்தில் எடுத்து வீட்டிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக எங்கள் வாழ்விலை அமைய வேண்டும். வந்திருக்கிறவர்கள் இதிலிருந்து ஒரு சிறு உறுதிப்பாட்டினை ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட மாட்டோம். எப்பயாச்சும் அத்தி புத்தாப்புல ஒரு தடவை ஹோட்டலுக்கு போவோம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் என்றால் வாழ்வு உங்கள் கையில். நீங்கள் தான் மருத்துவர், நீங்கள் தான் மருத்து என்று ஆண்டவர்கள் காதில் குறைப்பதை கேட்டு அன்பு சகோதரனை சகோதரியை ஜபங்களை ஆண்டவர் திரும்ப ஏறெடுப்போம். ஆண்டவரை இந்த ஜபங்களை கேட்டு இதற்கு தக்க மக்களை ஆற்றுப்படுத்துகிறாங்க. ஆமென். வாழ்வு தரும் குணமானவரே, எம் திரு அவை தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம்மால் அழைத்தல் பெற்று உம் பணியை செய்து உமக்காக உம்மோடு வாழ அழைக்கப்பட்ட இவர்கள் உமக்கு சாட்சியம் வாழ்வு வாழ நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் விடியடியே என் நாட்டு தலைவர்களை உம் திருவடியை அர்ப்பணிக்கின்றோம். மக்களின் நல்வாழ்வை மட்டுமே மனதில் கொண்டு திட்டங்கள் முயற்சிகள் எடுக்கவும் பொது நலத்தோடு மக்களை அணுகக்கூடிய தாராள உள்ளத்தை தந்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் தெய்வமே, பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை மாநிலமான கேரளா, வயநாடு மக்களை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம். உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, சொந்த நாட்டையே இழந்து வாழும் இம்மக்களுக்கு ஆறுதலின் தெய்வமாக, இடப்படுத்தலின் நண்பராக நீர் தாமே இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உங்களிடம் மன்றாடுகின்றோம். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, எம் பாதுகாவலர் ராவோலை நகரில் செலுக்கொடியை ஏற்றி எம் விண்ணப்பங்கள் எல்லாம் தூக்கம் போல் புனித வழியாக முப்பாலும் சேர்க்கையில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அவற்றை உமக்கு உகந்த நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். பகிர்ந்தலின் தெய்வமே, இந்த முதல் நவநாள் கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களை நினைவு கூர்ந்து எங்கள் ஒவ்வொருவருடைய செயலும் நீ மாற்றியும்படி உமது மகிமைக்காகவே நாங்கள் செய்து எங்கள் குடும்பங்களில் சந்தோஷமும் நீடிய சமாதானமும் நிறைவாய் தங்கிட அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாடுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒரு மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா
படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியான நீதி உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இணையான மக்களுக்கே இறைவா என்று. இணையான மக்களுக்கே இறைவா என்று. ஒரு நாட்டில் உனதாகும் தனிவானது. தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக இறை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. புதுமை கனியும் ராசி கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். உள்ளத்தை ஆதரிக்கிறேன். நொறுங்குண்ட உள்ளத்தை ஆதரிக்கிறேன். நலமாக்கி புதிதாக ஆதரிக்கிறேன். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக இறை உனக்கு தருவேன் என்று, இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வானைப்படி எல்லாம் தந்தையாக என்றுதான் படி ஜெபியுங்கள். ஆண்டவர் அவர்களை புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நல்ல நன்மைக்காகவும் உயிருக்கு அவை அனைத்து நன்மைக்காகவும் உங்களை கையெழுத்தின்படியே ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் இறைவா, உம் புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் இந்த காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டும் என்றோ உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் இன்று நீர் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வல்ல எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பெரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உமது கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருள்கின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளா
நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்ததென்று அழியாத மாட்சியின் மொழியை புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர் புனிதர்களின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து மொழிவின்றி வாழ்த்துவதாவது. ஆண்டவரே, நிலையாகவே தூயவர் தூங்கி அழைத்திருக்கிறோம். ஆகவே உடைய தூய ஆவியப்படுத்தி ஆட்களை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் ரத்தமமாக எங்களுக்கு வை ஆறுதலாக. அவர் பாடுபட உடல் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வென்று ஒன்றுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை விழுந்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வெற்றி பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய எண்ணத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒளியுடைய தகுந்தவர்களே ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நாங்கள் அழைக்கின்றோம்.
மாவளருக்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயராஜ் எல்லா திருநிலையராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தை இந்த நாளிலே எங்களுடைய பாதுகாவலனுடைய திருக்கொடி ஏற்றி செடிக்கக்கூடிய ஒரு வேளையில் மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்று சொல்லி எங்கள் எல்லோரையும் குணப்படுத்தக்கூடியவராக நீர் இருக்கின்றேன். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உண்பது சரியாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எந்த விதமான தீய சக்திகளுக்கும் ஆட்கொள்ளப்பட மாட்டோம். அதே வேளையிலே உள்ளத்திலிருந்து தூய வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய உடைய அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டுமாய் இந்த நேரத்திலே எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். எனவே தூய்மையில் நாங்கள் வாழ உள்ள தூய்மையோடு நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மேலும் மீண்டும் எதிர்நோக்குடன் கைகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கோர்த்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உங்களுடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திற்கு எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு விளைந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தவர்களாக என்றென்றும் நாம் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவர் அந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
கனவை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை காப்பளிப்பதாக. ஆமென். Hare
இயேசுவின் சாட்சிகளா கிறிஸ்துவில் இருக்கக்கூடியவர்களே அனைவரும் நலப்படுகிறோம். நம்முடைய ஆரோக்கிய நாடுகளையும் நவநாள் செல்வோம். இந்த நேரத்தில் அருள் தந்தை அவர்கள் இது நவநாள் செல்வத்தை நமக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆரோக்கியமாக நம்மை குணப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னவர்களாக இந்த நேரத்திலே நவநாள் செல்வத்திலே பங்கேற்போம். புனித ஆரோக்கியநாதரே, நோயாளிகளை குணப்படுத்தத்தக்கதாக கொள்ளை நோய் பரவியிருந்த ஊர்களுக்கு நீ தேவ சிநேக உற்சாகத்தால் வருந்தி பிரயாணம் உமக்கு அந்த நோய் நேரிட்ட விதத்தில் உமது நம்பிக்கை தோழராய் இருந்த துஷ்ட மிருகத்தால் ஆறுதல் அடைந்தி இத்துன்ப காலத்தில் நீ எங்கள் பேரில் இறங்கி எங்களுக்காக மன்றாடி உதவி புரிந்தருளும். இப்போது எங்கள் மேல் வந்திருக்கும் இந்த பயங்கரமான தெய்வ கோபாக்கினையை முழுவதும் அகற்ற இரக்கமுள்ள மீட்பரிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். தீங்கிழைக்கும் கொள்ளை நோய் பரவிட இருந்த இடங்களில் நீர் 5 வருட காலம் போராடி வெற்றி பெறும் அருள் பெற்றதினாலே நோய்களை குணப்படுத்தும் அற்புத வரம் அடைந்தி ஆரோக்கியநாதனுடைய சலுகையை இறந்து மன்றாடுகிற நோயாளிகள் யாவரும் அந்த கொடிய நோயில் என்று குணமடைவார்கள் என்ற வாக்குறுதி அடங்கிய சீட்டை ஒரு வாரத்தூதன் கொண்டு வந்து மனித உமது திருவுடலின் மேல் வைத்ததை நீ தயவாய் நினைவு கூர்ந்தருளும். ஓ இரக்கமிழ்ந்த புனிதரே, முழு நம்பிக்கையோடு நாங்கள் உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்களை கைவிடாதையும் காவலே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஆரோக்கியநாதன் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இந்த உணவு எங்கள் மனங்களையும் இதங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உமது இறையனில் பங்கு பெற தகுதியுள்ளவர்களாகுமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாகும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவுற்றது. I